ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழும் சிபியும் சேர்ந்து பார்த்தோம்னா ஜானுவோட கேட்டரிங்கில் நல்லபடியாகவே சமையல் செஞ்சு முடிச்சிருந்தாங்க. அவங்க கொடுத்த எடுத்த கான்ட்ராக்டை அவங்க கரெக்டாகவே முடிச்சிருந்தாங்க. அடுத்து இந்த விஷயம் தெரிஞ்சதுமே குறிஞ்சநாதன் அவங்க கணேசை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சேது இந்த விஷயத்தை கேட்டுறவும் அப்போ சேது அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருடா இதை பற்றி நீ ஏதாவது வெளியே சொன்னேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே தமிழ் வந்துருந்தாங்க. அப்போ எனக்கு தெரியும் நீங்கள் தான் இதை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினச்சது சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ சிபியும் வந்துருந்தாங்க. என்ன விஷயம் சொல்லி கேட்கும்போது, இந்த கான்ட்ராக்டை நம்மளுக்கு கிடைக்க விடாமல் பண்ணுறதுக்காக இவர் தான் எல்லா ஏற்பாடுமே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிபி கணேசை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்கு மாமா நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தமிழ் நீங்கள் இருந்து கிளம்பிப்போ நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு சிபி சொல்லவும் அப்போ கணேஷ் சொல்கிறாங்க, என்ன சிபி நீ நினச்சிட்டு இருக்கிற, இதுக்கு முன்னாடி நீயும் இந்த மாதிரி தானே இருந்துட்டு இருந்த, இப்போ நான் ரொம்ப நல்லவன் போல பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அப்போ சிபி சொல்கிறாங்க, அங்கே பாருங்க மாமா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் நான் தமிழை பழி வாங்குறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன்னு தவிர எந்த நேரத்துலையும் ஜானுவை நான் அசிங்கப்படுத்த நான் ஒரு நாளும் பண்ணினது கிடையாது. நீங்கள் எதுக்காக அப்படி பண்ணினீங்க, இதுக்கு மேலே இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்புறமா நானே சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கணேஷ் ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க. சிபியும் கடைசியில் மாற்றிட்டா போலுக்க, இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சிபியும் தமிழும் எங்கள் ஆஃபீஸுக்கு தான் வராங்க. அப்போ தமிழ் பார்த்தோம்னா அவங்க வச்சிருக்கிற எல்லா பொருளும் சரியாக இருக்குதா, எது குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது அதே இடத்துல பார்த்தோம்னா சிபியும் வந்துருந்தாங்க. என்ன தமிழ் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் ஸ்டோர் ரூமுக்கு எதுக்கு வருவாங்க, சாதனம்லாம் எதுவும் இல்லை எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன், உங்களுக்கு தான் அந்த பொறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எப்படி ஆகும், அதெல்லாம் எனக்கு எல்லா பொறுப்பும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பொருளெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு தமிழ்கிட்ட அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்க்க பார்த்தோம்னா கணேஷ் ஒருத்தரை ஏற்பாடு பண்ணுறாங்க. அதாவது இவங்க ரெண்டு ஒரு ஸ்டோர் ரூமில் இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு அந்த ரூமை பூட்டுறதுக்காக ஒருத்தரை ஏற்பாடு பண்ணவும் அவரும் அந்த ரூமை வெளியே பூட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் தமிழுக்கும் சிபிக்கும் இந்த விஷயம் தெரியாதனால அவங்க எந்தெந்த பொருள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணக்கு பார்த்துட்டு எல்லாமே தமிழ் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கவும் அடுத்தது சிபி சரி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ கதவை ஓப்பன் பண்ண முடியல, ஐயோ கதவை வெளியே யாரோ தாழ்பால் போட்டு வச்சுட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லும் போது, என்ன சிபி சொல்லிடுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் ஓடி வராங்க. ஆமாம் தமிழ், கதவை வேற யாரோ தாழ்பால் போட்டு வச்சுட்டாங்க போலுக்கு, வெளியே பூட்டிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை போட்டு அவங்க திறக்கிறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கதவை திறக்கவே முடியல. அப்போ யாராவது வெளியே இருக்கீங்களா, நாங்கள் இந்த ஸ்டோர் ரூமில் தான் இருக்கிறோம், கதவை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சிபியும் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் யாருமே வராதனால கணேஷ் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் உள்ளே கிடைங்க, அந்த தமிழுக்காக சப்போர்ட் பண்ணி நீ பேசிட்டு இருக்கிற, நீயும் உள்ளே இரு அப்படின்னு சிபியை பற்றி கணேஷ் சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எங்கள் ரூம் வெளியே பூட்டிட்டு இருக்கனால சிபியும் தமிழும் இந்த ரூமுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏசி கூலிங் ரொம்பவே இருக்கிறனால அவங்களால அந்த கூலிங்கை தாங்கிக்க முடியல. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா சிபியும் தமிழும் குளிர் தாங்க முடியாமல் அப்படியே உட்காந்துருந்தாங்க. அப்போ சிபி ரொம்பவே குளிருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்படியே இருக்கவும் அப்போ தமிழ் பார்த்தோம்னா தன்னுடைய துப்பட்டாவை எடுத்து அவங்க சிபியோட காது அந்த இதெல்லாம் அவங்க மூடி கொடுக்குறாங்க. அப்போ சிபி அப்படியே தமிழை தமிழ் மடியில் அவங்க படுத்துறவும் அப்போ தமிழ் பார்த்தோம்னா சிபிக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிபியை காப்பாற்றுறதுக்காக தமிழ் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா தமிழோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க அம்மா தமிழை இன்னும் காணலையே, நேரம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிக்கிட்டே இருக்கவும் அப்போ தேனிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு தமிழ் இன்னும் காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அக்கா வந்துருவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பார்க்கும்போது ஜானு காரில் இறங்குறாங்க. அப்போ தமிழோட அம்மா ஒளிஞ்சிடுன்னு பார்க்கவும் அப்போ ஜானு அவங்க காரை விட்டு இறங்கி அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. என்னது அம்மா மட்டும் தான் வந்திருக்கிறாங்க, தமிழை காணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி நம்ம ஃபோன் பண்ணி வேணால் பார்க்கலாம் அப்படிங்கவும் இப்போ தேனு சொல்கிறாங்க, ஆமாம்மா அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஃபோனை அவங்க எடுக்கவே இல்லை. என்னது ஃபோனையும் எடுக்கலை, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ தேனுக்கிட்ட சொல்கிறாங்க, தேனு நீ போய் அம்மா கிட்ட போய் நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லும் போது உடனே தேனுவும் சரிதாமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே வராங்க. அப்போ ஜானு உட்காந்துருக்கவும் என்ன தேனு என்ன இந்த நேரத்தில் வந்திருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை அக்கா இவ்வளோ நேரம் ஆச்சுது ஆனால் அக்காவை காணலை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, சிபியும் தமிழும் வந்திருப்பாங்கன்னு சொல்லிலாம் நான் நினச்சேன், அப்போ அவங்க வரலையா ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு சிபி சார் வந்தாரான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அக்கா வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே ஜானு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜானு சொல்லிட்டாங்க, ஃபோன் பண்ணி பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஃபோனே எடுக்கல அப்படிங்கவும் அப்போ ஜானு பார்த்தோம்னா
தமிழுக்கும் சிபிக்கும் மாறி மாறி அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. 2 பேருமே ஃபோன் எடுக்கலை. அப்போ ஜானு பதட்டமாயிருதாங்க. என்னது, அதாவது சிபியும் வந்தானா இல்லைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே மீனா கூப்பிட்டு கேட்கும்போது, இல்லை எத்த சிபி இன்னும் வரலையே, ஆஃபீஸுக்கு போனவன் ஒன்று வரல அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவே, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜானு பார்த்தோம்னா சரி வா தேனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ மீனா வந்து பதட்டம் அடைகிறாங்க. என்னது அத்தை என்ன திடீர்னு சிபியை கேட்டாங்க. அப்புறமா ரொம்பவே பதட்டத்தோடு போகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனாவும் ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானு அவங்க ஆஃபீஸுக்கு வந்துருந்தாங்க. அப்போ தேனுக்கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன அம்மா என்ன சொன்னாங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா பாட்டி வந்து அவங்க 2 பேரும் அங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குது. இப்போ ஆஃபீஸுக்கு தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், ஆனாலும் வந்து தமிழோட அம்மா ரொம்ப பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நீ ஒன்றும் பயப்படாதம்மா, அதான் பாட்டி போயிருக்கிறாங்களா, எப்படியும் அக்காவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அக்கா ஒருவேளை வேலையாக இருந்திருக்கலாம், அதனால கூட ஃபோன் எடுக்காமல் இருக்கலாம் அப்படிங்கும்போது, என்னடி இவ்வளோ நேரம் ஆச்சுது, இப்போ என்ன வேலையாக இருக்க போகுது, அப்படி வேலையாக இருந்தால் அம்மாவே வந்திருக்க மாட்டாங்களா அப்படிங்கும்போது, தெரியலையம்மா ஒருவேளை அவங்க 2 பேருக்கும் ஏதாவது வேலையை கொடுத்துட்டு வந்திருக்கலாம் பாட்டி அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா அவங்க போயிருக்க மாட்டாங்களா அப்படிங்கும்போது எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கவும், சரிம்மா நீ கொஞ்சம் அமைதியாக இரு, பாட்டி தான் போயிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானு உங்கள் ஆஃபீஸுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க அதாவது வாட்ச்மென்ட்டை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க எல்லாருமே போயாச்சு மேடம் அப்படிங்கிறாங்க. சரி வா நம்ம அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளே போய் தேடுறாங்க. அப்போ வந்து கூட பார்த்தோம்னா அவங்க வாட்ச்மென் எல்லாருமே வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, தமிழும் சிபியும் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க ஃபோன் அங்கே இருக்குது. அதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது 2 பேருடைய ஃபோன் வந்து இங்கே கேபினில் தான் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ ஆக மொத்தம் அவங்க இங்கேருந்து கிளம்பி போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு ரூமாக தேடி வந்துட்டு இருக்கும்போது இப்போ ஸ்டோர் ரூம் தான் கட்டுறாங்க. ஸ்டோர் ரூம் வந்து வெளியே லாக் ஆகிருக்குது. சரி இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா தமிழ் அப்படியே தூங்கின மாதிரி இருக்கவும் சிபி கண் முழிச்சிட்டு அவங்க வந்து தமிழை வந்து அவங்க தூக்கிட்டு வராங்க. இதை பார்த்ததுமே வந்து ஜானு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஆம்புலன்ஸில் அவங்க வந்து கூட்டிகிட்டு போகவும், அப்போ உடனே தமிழ் வந்து கண்முழிக்கிறாங்க. சிபி வந்து தமிழ்னு கூப்பிட்டுட்டு இருக்கோம். தமிழ் வந்து கண்முழிக்கிறாங்க. என்ன தமிழ் உனக்கு ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுது, எதுக்காக இப்படி நீ பண்ணணும் அப்படிங்கும்போது, என்ன சிபி சார் நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க, அதாவது லவர்ஸ்னால் வந்து இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா, அதனால தான் உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் இப்படி பண்ணுனேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே வந்து அப்படியே சிபி வந்து உடஞ்சி போயிருந்தாங்க. நம்ம தமிழை நம்ம சும்மா அதாவது நம்ம விளையாட்டுக்காக தானே லவ் பண்ணணும், ஆனால் வந்து அவள் உண்மையிலே நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சிபியால் தாங்கிக்க முடியாமல் அவங்க வராங்க. என்ன இருந்தாலும் சரிதான், நம்ம வந்து தமிழை வந்து நம்ம சும்மா தான் நம்ம லவ் பண்ணணும், ஆனால் உண்மையிலே நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அதுக்காக அவள் உயிரையே கொடுக்க துணிச்சிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து குற்ற உணர்ச்சியோடு அவங்க வராங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே பார்க்கும்போது வந்து ஜானு வந்து தேனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. தமிழ் இங்கே தான் இருக்கிறா, அவளுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு, 2 பேரும் இப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கவும், இது கிட்டதுமே தமிழோட அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து இப்போவுமே என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும், அம்மா நீ போக வேண்டாம்மா, நீ போனேன்னா அதுக்கப்புறமா பாட்டிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிடும், நான் போய் பார்க்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்களும் அப்புறமா இன்னொருத்தவங்களும் அம்மாவை நடிக்க வச்சிருக்காங்களா, அவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சிபி வந்து சோகத்தோடய அவங்க வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்போ மீனா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சிபி நீ இங்கே எல்லாரும் எங்கே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், சிபி வந்து எந்த பதிலுமே சொல்லாமல் அவங்க ரூமுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. என்னது இவன் பிரம்ம பிடிச்ச மாதிரிக்கு அவன் போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. திரும்பவும் வந்து அவங்க சிபிகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கவும், ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு சொல்லவும், நான் கொஞ்சம் தனியாக இருக்கணுமா, நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து நினைக்கிறாங்க, உண்மையிலே தமிழ் வந்து நம்மளை லவ் பண்ணுறா, நம்மளை லவ் பண்ணுறனால அவள் தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணுறதுக்கு கூட துணிஞ்சிட்டா, இவனை போய் நம்ம ஏமாற்றிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து குற்ற உணர்ச்சியோட இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழை தான் காட்டுறாங்க. தமிழ் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகவும் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு, ஒன்றும் இல்லை இது சாதாரண மயக்கம் தான், அவங்க இந்த மாதிரி இருந்தனால தான் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.